எல்லாம் சிவமயம். சிவனை தாண்டி வேறொன்றும் இல்லை. நம் மனசில் இருக்கக்கூடிய பயம் நீங்கினதுன்னா உலகத்தில் நாம் நினைக்கிற எல்லா விஷயமும் சிறப்பாக நடக்குங்க. அதை முதல்ல எல்லாரும் நம்புவோம். என் உடன்பிறப்புகளே, என் உறவுகளே, என் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த தருணத்தில் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. நம்ம வாழ்க்கையோட யதார்த்தத்தை சில விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். நமக்கு நிறைய சோதனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த சோதனைகள் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா நம்ம யாருமே தடுக்க முடியாத ஒரு உயர்வை நாம் அடையும் பொழுதுதான் சோதனைகள் முடிவுக்கு வரும். இந்த தடுக்க முடியாத உயர்வை நாம் அடையணும் அப்படின்னா நம்ம பார்வையை முதல்ல தூரத்தில் பார்க்கக்கூடாது, பக்கத்தில் தான் நம்ம முதல்ல பார்வையை பார்க்கணும். அது எப்படி தெரியுமா? இப்போ 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, இது மாதிரிலாம் நிறைய சனி இருக்குது. இதை நாம் என்ன பண்ணுறோம்? சனி பகவான் நம்மளை ஏதோ கெடுக்கிறார், சனி பகவான் நம்மளை ஏதோ வச்சு செய்ய போகிறார், சனி பகவான் நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்க போகிறாருன்னு எல்லாமே ஒரு பய உணர்வில் வந்துடுறோம். இந்த பயம் வந்துட்டாலே நம்ம எதை பண்ணுறது எதை பண்ணக்கூடாதுன்னு நமக்கு ஒரே குழப்பம் வந்துடும். அதில் தப்பு பண்ணுவோம். அப்போ நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது சனி முதல்ல எங்கே இருக்கார், அதை கண்டுபிடிக்கணும். எஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ நான் பேச போகிறதில்ல, இது வேறு ஸ்பீச்சு. நான் பிறகு வரேன், உங்கள் ராசிக்கு வரும்போது நான் பேசுகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 மினிட்ஸ். சனி எங்கே இருக்காருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சனி எங்கே இருக்கார் தெரியுமா? நம்ம பக்கத்தில் தான் இருப்பார், நம்ம உறவுகளில் தான் இருப்பார். சில பேருக்கு புருஷனுக்கு பொண்டாட்டி சனி பகவான், பொண்டாட்டிக்கு புருஷன் சனி பகவான், பிள்ளைங்க சனி பகவான், அப்பா அம்மா சனி பகவான், நண்பர்கள் சனி பகவான், பக்கத்து வீட்டுக்காரன், ஏற்ற வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன் சனி பகவான், தொழிலில் முதலீடு போட்டவன் சனி பகவான். இப்படி பல சனி பக்கத்திலே இருக்கும். அர்த்தாஷ்டம் சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, 7.5 சனிலாம் பக்கத்தில் இருக்கும். இதையெல்லாம் நம்ம சமாளிக்கணும். இதுங்களால் தான் நமக்கு பிரச்சனை வருமே தவிர கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் ஒரு பொழுதும் பிரச்சனை வராது. நல்லா தெரிஞ்சுங்க. நமக்கு எந்த இடத்துல சனி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு எந்த நபர் சம்பந்தப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நபர்களை விட்டு நாம் கொஞ்சம் விலகி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் சனி பகவான் நன்மையை செய்வார். அவ்வளோதான். இதை சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு. அப்போ எந்த உறவு உங்களுக்கு இப்போ வேணும், எந்த உறவு உங்களுக்கு வேண்டாம், எந்த உறவுகிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும், எந்த உறவுகிட்ட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், இதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். தொய்வான விஷயங்களை கண்டு வருத்தப்பட்டு ஒதுங்கி நிற்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த தொய்வான விஷயத்தை எப்படி ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறது, ஃபாஸ்ட்டாக எப்படி ஆக்குறது. ஒரு சதுரங்க விளையாட்டில் ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அதை ப்ரில்லியண்ட்டாக ஜெயிக்கிறதுக்கு எப்போ நம்ம திங்க் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கும் மூளை இருக்குன்றதை காட்டி கொடுத்துரும். அப்படிப்பட்ட அற்புதமான நேரத்துடைய துவக்கம்தான் ரிஷபராசிக்கு லாபசனியாக வருகிறார். அப்போ ரொம்ப இக்கட்டான நிலைகள், எந்த விதமான சங்கடமான சூழ்நிலைகள், இப்போ எது வந்தாலும் முதல்ல ஃபீல் பண்ணாதீங்க, பயந்துடாதீங்க, சந்திப்போம். இதில் தான் உங்களுடைய மைண்ட் என்ன பண்ண போகுது? வேலை செய்ய போகுது. உங்களுடைய மூளை அதிகமாக வேலை செய்ய போகுது. இதில் நீங்கள் செய்ய போகிறது என்ன தெரியுமா? உங்களுடைய உயர்வு காலத்தை இந்த நேரத்தில் யாராலும் தடுக்க முடியாது. இதை முதல்ல தெரிஞ்சுக்க. நீங்கள் உயர போகிறீங்க, எண்ணத்தினால் உயர போகிறீங்க, பணத்தினால் உயர போகிறீங்க, வருமானத்தினால் உயர போகிறீங்க, தொழிலால் உயர போகிறீங்க, சகல சௌபாகியத்தால் உயர போகிறீங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் அதை மீண்டும் நீங்கள் மேலே ஏற போகிறீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்குன்னு சொன்னால் அது நிதர்சனமான உண்மை. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு விளையாட்டாக இருந்தாலும் ஒரு பேச்சாக இருந்தாலும் ஒரு தோல்வியை தழுவுகிற நேரத்தில் தான் வெற்றி ஆரம்பிக்கிறதுங்கிறத நம்பணும். ஒரு பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்து நம்ம ஊருக்கு போகிறதுக்கு தயாராக நிற்கிறோம். பஸ்ஸை கேன்சல் ஆகிடுச்சு, பஸ்ஸு வரல, இல்லை பஸ்ஸை நாம் விட்டுட்டோம்.
உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆஹா நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காம, இல்லை நம்ம அவசரமாக போனால் ஏதோ ஒரு ஆபத்து, அப்போ ஆண்டவன் நம்மளை ஸ்லோ பண்ணுறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஆனால் நம்ம வீட்டுக்கு போயிடக்கூடாது. அடுத்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறோம், இல்லை யாரையோ ஒரு நண்பனை காண்டாக்ட் பண்ணுறோம். எப்படியோ நாம் அந்த இடத்துக்கு செல்வது, பஸ்ஸுலேயோ அடுத்த கார்லேயோ டாக்ஸிலேயோ ஒரு டூ வீலர்லேயோ பிடிச்சி அந்த இடத்த அடைவதற்கு என்ன வழியோ அதை பயன்படுத்த போகிறோம். இதில் என்ன பண்ணக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது. எங்கே தடை வந்தாலும் அந்த தடையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். இதுதான் லாப சனி அப்படின்னு அர்த்தம். லாபம்னாலே பல பேருக்கு தெரியல. லாபம்னா நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும் போது அதுவாக ஆட்டோமேட்டிக்காக நிறையா வந்து பணமாக கொட்ட போதுங்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. சனி நம்மளுடைய உள்ளத்தில் என்ன பண்ணுவார்னா நல்ல சிந்தனைகளை விதைப்பார். இது 11வது இடம் உங்களுக்கு. அப்போ நல்ல சிந்தனைகளை விதைப்பார், உங்களாலேயே ஈஸியாக முடிகிற சிந்தனைகளை விதைப்பார். அதை நீங்கள் லைட்டாக அப்படி ஒரு ஹேண்டில், ஒரு லைட்டாக ஒரு ட்ராவல் பண்ணாலே அந்த விஷயத்தை அடைஞ்சிடலாம். ரொம்ப மன இறுக்கமாக இருக்கிற சூழ்நிலைகள் வந்தாலோ, பதற்றங்கள் வந்தாலோ, வார்த்தைகளில் தடுமாற்றங்கள் வந்தாலோ, இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஸ்கெட்சை போட்டுட்டு அந்த ஸ்கெட்சு நடந்துருமா நடக்காதா அப்படின்னு ஒரு ரெட்டிப்பு நிலைகள் இருதலி கொல்லியாக தவித்தாலோ, இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சிவபெருமானை ஒரு 10 நிமிஷம், அதுவும் முக்கியமாக ரிஷபராசிக்காரவங்க திங்கக்கிழமையில் சிவன் அப்படியே கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம் சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவச்சிதம்பரம் இப்படி எதை வேணாலும் சொல்லுங்க. அந்த சிவபெருமானை உள்ள அப்படியே ட்ராவல் பண்ண இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய கேட்டெல்லாம் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகும். 10வது நிமிஷம் ஒரு பொறி தட்டும். அப்போ தான் லாபம் ஆரம்பிக்கும். எப்படிப்பட்ட லாபம்? எதை நோக்கி பயணம் பண்ணுறோமோ அந்த லாபம். இப்போ 100 ஆடு இருக்குது. 100 ஆடை பிடிக்கிறத விட இன்றைய சாப்பாட்டுக்கு ஒரு ஆடை பிடிச்சி அறுக்க போகிறோம், அவ்வளோதான் பிளான். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியுதா பிளானு? 100 ஆடு இருக்குது, ஆட்டுக்கறி சாப்பிட்ணும் இன்றைக்கி நம்ம அப்படி நினைக்கிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 100 ஆடு பிடிப்பீங்களா? அதில் ஒரு ஆடு இப்படி வச்சுக்கலாம். இல்லை இப்படி வைங்க, 100 ரோஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு ரோஸ் எடுத்து கொடுக்கணும். இந்த 100 ரோஸையும் பிடிச்சி எடுத்திங்கன்னா முள்ளு கொத்திடும். அதில் உங்களுக்கு பிடிச்ச ரோஸை எடுக்கிறதுக்கு போகும்போது உங்களோட மைண்ட் என்ன பண்ணும்? அந்த ஒரு ரோஸில் தான் போய் திங்க் பண்ணும். திங்க் பண்ணலாமா? அப்போ என்ன ஆகும்? கண்டிப்பாக அதுதான் லாபம். இப்போது லாபத்தை நோக்கி நம்ம மனசை பதிவு பண்ண போகிறோம். ஸோ 11வது வீட்டுக்கு ரிஷபராசிக்கு இந்த சனி வந்திருக்கிறதுனால எக்காரணம் கொண்டும் மைண்டை தொய்வாக்க வேண்டாம். எல்லா விஷயங்களையும் விஸ்தாரமாக யோசிங்க. எல்லா விஷயத்துலேயும் விஸ்தாரமாக யோசிங்க. இது ஃபெயிலியர் டைம் இல்லை. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை விட்டதை பிடிக்க போகிறோம், பழைய முடித்ததை திருப்பி ஆரம்பிக்க போகிறோம், நல்லதை துவங்க போகிறோம். நம்ம குடும்பத்துக்கு வருமானத்தை உயர்த்துகிற நேரம், வசதியை உயர்த்துகிற நேரம். இந்த காலகட்டத்தை நம்ம அதிகப்படுத்துறதுக்கு திங்கட்கிழமையில் சிவனோட கனெக்ட் ஆக போகிறோம். ரொம்ப சிம்பிளான பரிகாரம், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றவாளை நம்ம சனியை கண்டு பயப்படுவதை விட நம் வீட்டில் இருக்கிறவங்களை கண்டு சரியாக பயப்படுவது. இந்த இடத்தில் யாருக்கிட்ட நாம் கவனமாக இருக்கணும். 11வது வீடு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு இப்போ நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குது, நீங்கள் யார், உங்களுக்கு என்ன தொழில் தெரியும், என்ன வேலை தெரியும், இதை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கணும். கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க, உங்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். அதை விட்டுட்டு இப்போ யாராவது உங்களை மைண்ட் வாஷ் பண்ணாலோ, இதில் பணத்தை போடு, அதில் நீ பெரியாளாயிடலாம், இப்படி போடலாம் அப்படின்னு சொன்னாலோ அந்த பக்கம் போகாதீங்க. முதல் விஷயம், ஆசை வார்த்தை காட்டுபவர்களிடத்திலே கவனமாக இருக்க வேண்டும். அன்பை காட்டுபவர்களிடத்திலே கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் யார்கிட்ட கவனமாக இருக்கணும்? ஆசை வார்த்தை காட்டுபவர்கள், அன்பை காட்டுபவர்களிடத்திலே கவனமாக இருக்கணும். லாபசனின்னா பணம் கொட்டுறது மட்டும் இல்லை, வாழ்க்கையை ஸ்திரப்படுத்திக்கிறது. கஷ்டப்படுற நம்ம கஷ்டத்துலேருந்து மீண்டு வருவதற்கு சனி உயர்வு நம்ம ஒரு வழி கொடுக்குறார், கை பிடிச்சி தூக்கி விட போகிறார், அவ்வளவுதான். 100 கை கிடைக்க இடத்துல சனியோட கை எதுன்னு தெரிஞ்சுக்கணும். நீதிமான், தர்ம வழியில் நம்ம வெளியில் வரப்போகிறோம். இப்போ என்ன பண்ணக்கூடாது? வார்த்தைகளை யாராவது கோபத்தை உண்டாக்கக்கூடியவர்கள் நம்ம பக்கத்தில் இருந்தால் அவங்கள்ட்ட கவனமாக பழகுங்க. கோபத்தை உண்டாக்குற மாதிரி நம்மளை ஆக்ரோஷமாக நம்மளை யாராவது உயர்த்த ஆரம்பித்தாங்கன்னா அவங்கள்ட்ட கவனமாக இருங்க. உங்களுக்கே தெரியும் இது கரெக்டு தப்புன்னு, ஆனால் ஒருத்தவங்க தப்பையே கரெக்டுன்னு பக்கத்தில் கத்தின்னு இருப்பான்.
அவனை அப்படி பார்த்து ஒரு முறைங்க, இல்லைன்னா அவனை விட்டு விலகுங்க. லாபம் உங்களுக்கு. அதை விட்டுட்டு அவன் பேச்சை கேட்டிங்கன்னா லாபம் அவனுக்கு. புரிஞ்சுக்கலாமா? ரொம்ப சிம்பிளாக அவ்வளவுதான். அப்போ ரிஷபராசிக்கு லாப சனி 11வது வீடு, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான இடத்துக்குள்ளே வரீங்க. ஆல் தி பெஸ்ட். அன்பான உறவுகளே, இவ்வளவு நாளி நம்ம பார்த்தது இந்த சனி பெயர்ச்சியில் நம்ம ராசி சிக்குமா சிக்காதா அப்படின்னு பார்த்தோம். ஏறத்தாழ சிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதையெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். முதல்ல சனி பகவானை கண்டு பயப்படாமல் பக்கத்தில் இருக்கிறவர்கள்ட்ட கவனமாக இருந்தால் நன்மை. அதில் நீங்கள் யார் யார்கிட்ட கவனமாக இருக்கணும், இந்த ராசிக்கு உரியவர்கள் யார் யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆக சனி பகவான் உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறார். இந்த பதிவை பார்த்தவர்கள் இந்த பதிவோடைய கமெண்ட் செக்ஷனுக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் பேர், யார் இந்த பதிவை பார்க்குறீங்களோ உங்கள் பேரை, என் பேரையும் உங்கள் பேரையும் சேர்த்து சிவஸ்ரீ அப்படின்னு போட்டு ப்ளஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பேரை இதை கமெண்ட்டில் போடுங்க. ஏன் அப்படின்னா நிச்சயமாக நான் உங்கள் கண்டிப்பாக இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறேன். ப்ளஸ் உங்கள் நட்சத்திரத்தையும் அதில் சேர்த்து போடுங்க. சிவஸ்ரீ ப்ளஸ்ஸு போட்டு உங்கள் பேர் ப்ளஸ்ஸு உங்கள் நட்சத்திரம் இதை போடுங்க கமெண்ட் செக்ஷனில். உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் பேருக்கு நாங்கள் உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த சனி பகவான் என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை தடுத்து உங்கள் பக்கத்தில் நல்லவர்களை சேர்த்து கொடுப்பார், கெட்டவர்களை விலக்கி கொடுப்பார். அதுதான் நான் இதை சொல்லியிருக்கிறேன். செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், மனசை கலங்க விடாதீங்க பிள்ளைகளா. ரொம்ப தெளிவாக இருங்க, தைரியமாக இருங்க. உங்களுக்கு இனி இந்த வாழ்க்கையில் யாரும் தடுக்க முடியாத ஒரு உயர்வை நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்களுக்கு சோதனை காலம் முடிகிறது, நல்ல காலம் பிறக்கிறது. சனினாலே நல்ல காலம்தான். சனினாலே நல்ல காலம்தான். நம்ம சனியை எல்லாரும் பயந்ததுனால தான் நம்ம எல்லாம் எடுத்தோன்னே பயத்துக்குள்ளே போயிட்டோம். பயத்தை தூக்கி வைங்க. நம்ம வாழ்க்கையில் நமக்கு பயம் மட்டும் இல்லாமல் நம்பிக்கைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா நம்மளை மாதிரி திருப்தியாக இருக்கிறவங்க யாருமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி பயத்தை வச்சு பல பேர் நம்மளை ஏமாத்துறாங்க. நீங்கள் பயப்படாத பிள்ளைங்களா, நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் நம்பிக்கையோடு இருந்ததுனால தான் இன்றைக்கி சுதந்திரம் கிடச்சிது. நம்பிக்கையோடு இருந்ததுனால தான் நமக்கு கடிகாரம் கிடச்சிது. நம்பிக்கையோடு இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம வான்வழியில் போகிறோம். நம்பிக்கை ஒன்று தான் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துமே தவிர பயம் ஒன்று இருந்ததுன்னா அது நம்ம வாழ்க்கையை பழிவாங்கும். அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட பயம் இருக்குன்னு இன்னொருத்தனுக்கு தெரிஞ்சால் அதுவே அவனுக்கு பாயசம் கொடுக்குற மாதிரி, பாயசம் குடிக்கிற மாதிரி. அதனால் நம்மக்கிட்ட பயமே இருந்தாலும் அது தெரியாமல் பார்த்துக்குங்க. நீங்கள் பயப்படுற பிள்ளைகளா, நீங்கள் இந்த சிவஸ்ரீ ப்ளஸ் உங்கள் பேர் உங்கள் நட்சத்திரத்தை போடுங்க கமெண்ட்டில். நான் உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறேன், உங்கள் பயம் விலகும். சனி உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். சனியை போல் கொடுக்கக்கூடிய தெய்வம் யாரும் கிடையாது. சனி கொடுக்க யார் தடுப்பார்? தடுக்கக்கூடிய எந்த துஷ்டர்களாக இருந்தாலும் அவர்கள் வேட்டையாடப்படுவார்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.